friends, welcome to Cooking with Rama. இன்னைக்கு நம்ம சேனல்ல சவுத் இந்தியாவோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னா மீன் குழம்பு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னோட ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய pan எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அகலமான pan எடுத்துக்கோங்க. அப்பதான் மீன் குழம்பு சுண்டி வரதுக்கு நல்லா இருக்கும். அந்த pan ஹீட் ஆகட்டும். இதுல வந்து நான் ஒரு 100 ml ஆயில் ஊத்திக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுறலாம். இன்றைக்கி நான் கடுகும் வெந்தயம் யூஸ் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு நெக்ஸ்ட் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் ரெட்டாக மாறணும். இந்த மீன் குழம்புக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்க்கணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் 3 பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கிளாஸ் மாதிரி வதங்கட்டும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் உப்பு சேர்க்க போகிறேன். ஒரு பெரிய டீஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். அப்புறம் பத்தலைன்னா நம்ம பார்த்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அதே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி வதங்கின அப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா போடும்போது அடுப்பை எப்பயுமே சிம்மில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஸ்பூனில் தான் எல்லா மசாலாவும் மெஷர் பண்ணி போட போகிறேன். ஃபஸ்ட் நான் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். மறக்காமல் சிம்மில் வச்சுருங்க, இல்லை மசாலா கருகிடும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். நான் பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். அதனால் பார்த்து உங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த மசாலா வாசனை வரும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 பெரிய தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஆட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த தக்காளி ஊற்றுனதுக்கப்புறம் இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பண்ணிவிட்டு நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு கை சைஸ்க்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உரப்பு உப்புலாம் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு பாதியாக சுண்ட போகுது, அதனால இது ஃபுல்லத்துக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு. நான் இப்போ ஒரு 200 ml தண்ணி ஊற்றிருக்கேன். 1.5 கிளாஸ் தண்ணி இருக்கும், அதெல்லாம் ஊற்றிருக்கேன். இது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுருங்க. நல்லா கொதித்து அந்த பபுளாக வரணும். அந்த பபிள்ஸ் வரும்போது தான் அந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரும். ஸோ அடுப்பை ஃபுல்லாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஆல்ரெடி ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பச்சை மிளகாவையும் லைட்டாக அப்படி பாதியாக உடச்சிட்டு இதில் போட்டுருங்க. பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்குறதுக்கு தனி டேஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க விடுறதுக்கு தனி டேஸ்ட் இருக்குது. அது ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு இந்த குழம்புக்கு. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இப்போ 20 மினிட்ஸ் கழித்து இந்த குழம்பு பாதியாக சுண்டிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம மீன் போட்டுடலாம். இன்றைக்கி நான் வந்து கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 kg இருக்கும். மீன் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க, மீன் வேகிற வரைக்கும். நம்ம மீன் போட்டு 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் வெந்துருச்சான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல காரசாரமான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. சரியான புளிப்பு, காரம், செம்ம டேஸ்டியாக இருக்குது. மீன் சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. மீன் குழம்புலாம் சார்ந்து சூப்பராக இருக்குது. இந்த மீன் குழம்பை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் மறந்துடாதீங்க. பாய்.